Hi friends, welcome to Cell Vlog. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Mahindra XUV 7XO AX7T அப்படிங்கிற வேரியண்ட்டை பத்தி தாங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். AX7, AX7L இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா AX7T அப்படிங்கிற வேரியண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த AX7T அப்படிங்கிற வேரியண்ட்ல என்ன ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா AX7ல இல்லாத கொஞ்சம் ஃபீச்சரும் AX7ல இருக்கிற கொஞ்சம் ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ AX7Tலையும் 7Lலையும் மட்டும்தான் உங்களுக்கு AWD ஃபங்க்ஷன் வந்து வண்டியோட வருதுங்க. இந்த வண்டியோட ஃபுல் வாக் அரவுண்டு பார்க்கலாம். என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா AX7Tல பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக்கும் டீசலில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டு வேரியண்ட்டுமே கிடைக்குங்க. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கில் 200 PS பவரும் 380 Nm டார்க் வந்து வண்டியோட வந்துடுங்க. டீசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 PS, ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் 450 Nm, மேனுவலாக இருந்தால் 430 Nm. இதுதாங்க வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த வண்டியை நமக்கு இன்றைக்கி ரிவ்யூக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா CAI மகேந்திரா அவினாஷி ரோடு பிரான்ச் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு வண்டி என்கொயரி பண்ணணும்னா இல்லைன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மகேந்திரா XUV 7XO AX7T அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு புது வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா AX7க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து எதுவும் கிடையாதுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த இடத்துல LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல LED DRL வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பார்க்குறக்கு AX7 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருக்குது. அந்த குரோம் மகேந்திரா லோகோவும் ஃப்ரண்ட்டில் வந்து 360 டிகிரி கேமரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் மெட்டல் ஃபினிஷில் வந்துட்டு இந்த லைன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா AX7ல் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இந்த வண்டியிலையும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு க்ரில்லு, அப்புறம் இந்த கீழே இருக்கிற க்ரில்லு, இந்த ஸ்கிப் லைட் எல்லாமே சேம் தான். பட் AX7Tல உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கியூப் ப்ரொஜெக்டர் LED ஃபாக் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வருதுங்க. இதுவே உங்களுக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனாகவும் வேலை செய்யும். கார்னரிங் லேம்பாகவும் ஃபாக் லேம்பாகவுமே ஆக்ட் ஆகுங்க. அப்படியே நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டயர் சைஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியிலையும் 235, 60, 6, 18 சைஸ் சேம் சைஸ் தாங்க இதுலேயும் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. AX7க்கும் AX7Tக்கும் ஆன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை. இதுலேயும் டுயல் டோன் அலைவில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸுமே சேம் தான். அப்படியே மேலே சைட் மிரர் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே 360 டிகிரிக்கான கேமராவும் வந்துடுதுங்க. அதே மாதிரி டோர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ABC பில்லர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியிலையும் ABC பில்லர் வந்து பிளாக் வித் கிளாசி ஃபினிஷில் தாங்க கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4.5 மீட்டர்ஸ்க்கு மேலே வருங்க. நான் அதையும் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வருது அப்படிங்கிறத கீழே வந்து போட்டுடுறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கீழே வந்து போட்டுடுறேன். அப்படியே நம்ம ரியரில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியிலே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் LED ஃபங்க்ஷன் எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனாக ட்ராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல LED ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாடியில் இன்டெகிரேட்டடாக ஒரு ஸ்பாய்லரும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபின் என்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடியிலே ஒரு இன்டெகிரேட்டடாக ரூஃப் ரெயில்ஸுமே வந்துடுதுங்க. பட் ஆனால் இது வந்துட்டு இந்த இடத்துல பேனரோமிக் சன்ரூஃப் வரனால ரூஃப் ரெயில்ஸை நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு அது வந்து ஒரு டம்மி தாங்க. நீங்கள் அதை வந்து ஃபுல் டைமாக யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அப்படியே சைடில் வந்து அப்படின்னா உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர் லைன்ஸும் உங்களுக்கு வைப்பர் வித் வாஷருமே வந்து வண்டியோட வந்துடுதுங்க. அப்புறம் பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மகேந்திரா குரோமில் வந்து ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் AX7Tக்கான பேட்சிங்கும் இருக்குதுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா XUV 7XOக்கான பேட்சிங்கும் இருக்குதுங்க. கீழே பார்க்கிங் சென்சார்னு பார்த்திங்கன்னா 2 பார்க்கிங் சென்சார் வருதுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கேமராவும் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து இந்த பம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாசிக் பேட்டர்னாக வந்து கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அப்புறம் கீழே ஸ்கிப் லைட் வந்து அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தோன்னா 7XOவோட எல்லா வேரியண்ட்டுக்குமே பூட் ஸ்பேஸ் வந்து சேம் தாங்க. ஒரு 80 லிட்டர் வந்து உங்களுக்கு 7 சீட்டராக யூஸ் பண்ணும்போது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மடிச்சு விட்டிங்கன்னா ஒரு 540 லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு LED கேபின் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த இடத்துல டூல் கிட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துடுது. ஸ்டெப்னி டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்துடுதுங்க. ஸ்டீல் வீலில் வந்துடுதுங்க. ஃபியூல் டேங்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிரைவர் சைடில் தான் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க்கோட கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 60 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துடுதுங்க. முதல்ல டிரைவர் சைடு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. AX7 வேரியண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ பாப்பப் வந்து உங்களுக்கு வராதுங்க. நம்ம மேனுவல் அமுத்துற மாதிரி தான் இருக்கும். AX7Tல இருந்து தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். டாப் வேரியண்ட் AX7T அண்டு AX7லுக்கு மட்டும்தான் இந்த மோட்டரைஸ்டு வருங்க. வண்டி ஓப்பன் பண்ணதுமே இந்த பவர் சீட் வந்து பாருங்களேன், அப்படியே அந்த பின்னாடி போய் வந்து டிரைவருக்கு ஏறி உட்கார்றதுக்கு வழி வந்து கொடுக்குதுங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். வண்டிகள் ஏறிடுவோம்.
வண்டிக்குள்ளே ஏறினதுமே அப்படியே உள்ள ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருதுங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. வண்டி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டியோட ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூயல் லெதர் ரேப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் வித் டேன் கலர் மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் அண்டு லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாரனுக்கான பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவர் சைடு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ், பவர் விண்டோ லாக்கு, சென்ட்ரல் லாக்கு, அதுக்கப்புறம் பவர் ஃபோல்டிங் மிரர்ஸ், அப்புறம் பவர் மிரருக்கான கண்ட்ரோல்ஸுங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் பீச் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா டேன் கலரில், அதுவும் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் பிளாஸ்டிக் தாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சைட்டுக்கான மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வித்து பவர் கண்ட்ரோல்ஸு. அப்புறம் இதுவும் AX7ல் இது வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் இந்த கலர் மட்டும் உங்களுக்கு மாறுதுங்க. இந்த டேன் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களால் வீடியோ பார்த்துக்க முடியும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு சென்டரில் தான் இருக்குதுங்க. அப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஸ்பீடோமீட்டரில் பார்த்துக்க முடியும், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டரில். அப்புறம் ரைட் சைடில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்புங்க, ஹில் டிசென்ட் கண்ட்ரோலு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டிஃபரன்ஷியல் மோடு வந்துட்டு இது 2 வீல் டிரைவு, 4 வீல் டிரைவுக்கான டிஃபரன்ஷியல் மோடு, ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே டிரைவ் மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி கேமரா, அப்புறம் மானிட்டர் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர் பேக் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இண்டிகேஷன் காட்டுதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா AXT வேரியண்ட்லேயும் AX7 வேரியண்ட்லேயும் ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த இடத்துல 65 வாட்ஸ்க்கான ஒரு டைப் சி, அப்புறம் ஒரு டைப் ஏ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியா கண்ட்ரோலுக்கான டைப் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்ஸ்க்கான கண்ட்ரோல் நாப் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து இந்த வண்டியில் வந்துடுதுங்க. மேனுவல் காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் லிவர் பிரேக் தான் கொடுத்துருந்தாங்க, பட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வேரியண்ட்டில் மட்டும்தாங்க வருது, ஆட்டோமேட்டிக் வண்டியில் மட்டும்தாங்க வருது. அப்புறம் அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு சன்ஷேடில் டிரைவர் சைடில் வந்துட்டு இதுலேயும் டிக்கெட் ஹோல்டர் எதுவும் கிடையாது. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர் வித் ஒரு LED கேபின் லைட் மாதிரி சின்ன லைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல LED ஒயிட் கலர் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேனரோமிக் சன்ரூஃப்க்கான கண்ட்ரோல் இருக்குது, சன்கிளாஸ் ஹோல்டரும் இருக்கிறது, SOSக்கான சுவிட்ச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி பவர்டு சீட்டு. இந்த வண்டியில் ஏசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூயல் ஜோன் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். IRVM பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் IRVM வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீச் கலரில் ஒரு ஆம்ரெஸ்ட் வித் மூவபிள் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஸ்டோரேஜ் இருக்குங்க. இந்த சாவி வச்சுக்கிறதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டருக்கான இடமும் இருக்குது. இப்போ பின்னாடி சீட்டில் போயிட்டு பின்னாடி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. இப்போ மிடில் ரோவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. மிடில் ரோ ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த டோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டராகவே ஓப்பன் ஆகுதுங்க. ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஏறி இறங்கிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இது ஆப்வியஸ்லி SUV இல்லைங்களா. ஓகே, இந்த வண்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த சின்ன ஒரு கபி ஹோல் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 65 வாட்ஸ்க்கான டைப் சி போர்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேகசின் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரோமியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குங்க. அப்புறம் சின்ன திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது. இங்கே கொஞ்சம் காயின்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. பவர் விண்டோ கண்ட்ரோலும் இருக்குதுங்க. அப்புறம் சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோக்கான ஏசி வென்ட்ஸ் இருக்குது. AX7 AX5லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பேனோரமிக் சன்ரூஃப் வண்டியோடய வந்துருங்க. ஸோ தேர்ட் ரோ ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நீ ஸ்பேஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்து என்னுடைய சீட் ஹைட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இருக்குதுங்க. இந்த சீட் வந்து டிரைவர் சீட் வந்து என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. எனக்கு இவ்வளோ வந்து நீரும் கிடைக்கிது. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெக் ரூமும் கிடைக்கிது. டை சப்போர்ட்டும் ஒரு 85% டை சப்போர்ட்டும் இருக்குதுங்க. சூப்பரான விஷயங்க எனக்கு இது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனும் வண்டியோட வந்துடுதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED லைட் பின்னாடி ரீடிங் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராப் ரெயில் இருக்குது. இந்த இடத்துல கோட் மாட்டிக்கிறதுக்கான ஹூக்ஸும் இருக்குது. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சன் பிளைண்டர் வந்து எதுவும் கொடுக்கலைங்க. கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கவில்லை.
இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டுக்கும் வந்து ட்ராவல் ஆகிறது ஒரு சூப்பரான விஷயங்க. AX70 அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பேர்த்துக்குமே உட்கார்றவங்களுக்கு ஹெட் ரெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க தான் உட்கார முடியும், இல்லைன்னா ஒரு 5 அடி 5.25 அடி இருக்கிறவங்க வரைக்கும் உட்காரலாங்க. கம்பல்சரி சூப்பராக நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். எனக்கு மட்டும் நான் வந்து 5-10 இருக்கிறனால எனக்கு லைட்டாக அந்த நீ வந்து இடிக்குதுங்க. மற்றபடி வந்து கம்ஃபர்டபுளாக வந்து சூப்பராக தாங்க இருக்குது. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கங்க. செகண்ட் ரோலேருந்து நம்ம ஃப்ரண்ட் கேபின் பார்த்தா இப்படி தாங்க இருக்குது. அதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயங்க. இந்த வண்டியில் ஸ்பீக்கர்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா 16 ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. மகேந்திரா XUV 7XO AX70 இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 6 ஏர் பேக்ஸு, ABS வித் EBD, 540 டிகிரி கேமரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, டிசன்ட் கண்ட்ரோல், ESP, இது எல்லாமே வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ஃபீச்சராகவே வந்துடுதுங்க. சூப்பரான விஷயம், வேறு லெவல் மகேந்திரா பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். வண்டியில் இந்த ஃப்ரீக்வன்சி டேம்பிங் வந்து வேறு லெவலுங்க. வண்டி சும்மா இங்கே இந்த ரோட்டுக்குள்ளே வரும்போது ஓட்டி பார்த்தேன், உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த டேம்பிங் சவுண்டு உள்ளுக்குள்ளே ஒன்றுமே கேட்காத அளவுக்கு டேம்பிங் பண்ணியிருக்குதுங்க. சவுண்டே இல்லைங்க, வண்டி ஓட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங்கும் செம்ம ஸ்மூத்து, அல்ட்ரா ஸ்மூத்துன்னே சொல்லலாம். வண்டி சத்தமே இல்லாமல் ட்ராவல் ஆகுது. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 2.2 டீசல் இன்ஜின். இந்த டீசல் இன்ஜின் வந்து வெளியே ஓடிட்டுருக்கு. அந்த ஓடிட்டுருக்கிற சவுண்ட் வந்து உள்ளே நமக்கு கேட்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க மகேந்திரா. வேறு லெவல் டியூனிங்க. இந்த AX70 வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு தேவையான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது AX70 என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்டான வெஹிக்கல் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து AX70 சொல்கிறாங்க. இது வந்து AX7க்கும் AX7Lக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 2 ADAS ஃபங்க்ஷன்ஸு, தேவையான அத்தனை ஃபியூச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துடுங்க. இப்போது இந்த AX7T இந்த வேரியண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த வீடியோக்கு ஒரு ஹைப்பும் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.